ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு வீடியோ கூட வந்திருக்கோம். ஹாய் கைஸ், நம்ம திருப்பி ஒரு வீடியோ கூட வந்திருக்கோம். எனக்கு வாய்ஸும் வாங்க இல்லை. என் வீட்டோட பைத்தியக்காரி அம்மாக்காரி வந்துட்டு ஃபோனே தரல. அதனால இந்த லேட்டாக வீடியோ வந்துச்சு. சொல்லாருக்கும் வந்துட்டு என்ன திட்டாதீங்க, என் மம்மியை நல்லா கழுவி திட்டிக்கோங்க. நான் 3 நாள் ஒன்று பண்ண மாட்டேன், அதையும் நான் இப்போயே சொல்லிக்கிறேன். அதனால் இப்போ நம்ம திருப்பி அப்படி வீடியோ கொடுப்பேன். 5 மினிட்ஸ் ஷார்ட் வீடியோ தான். நான் ஷார்ட் வீடியோ இருந்தாலும் நம்ம கில் எடுத்ததுக்கு அந்த 5 நிமிஷத்துக்கு அந்த நம்ம எடுத்த கில் வந்து அதிகம். ஓகே, என்ன தம்பி நீங்கள் இந்தமாதிரி குதிச்சிட்ருக்கீங்க? இந்த மாதிரி தான் பழைய பேர் குதிச்சிருக்காங்க. 19 வாங்கிட்டு ஓடுற தம்பி, ஒரு 2-3 புல்லட் வாங்கிட்டு போங்க. என் கையில் செத்தா இவ்வளோ மரியாதை தெரியுமா? என் டீமுக்கு என்ன செத்தா அசிங்கம், என் கையில் செத்தா மரியாதை. ஏன்னா என் டீமுக்கு யூடியூப் சேனலில் என்கிட்ட என்னை அடி வாங்கினா ஒரு 10 பேராச்சும் உட்காந்து பார்ப்பாங்க. நீ அடி வாங்குறது எங்கே அடி வாங்கினேன்? என்னடா நீ ஊக்காங்க சுற்று போட்டாங்க, எப்படி அடிக்க முடியும்? என்ன எல்லோரும் அப்டேட் ஆகாமலே இருங்க. B54 என்னமோ ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு ஹோலி ஈவெண்ட்டில் வந்து ஒரு பண்டில் ஒரு எமோட்டு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இது ஒன்றும் புதுசு இல்லைன்னு நான் வந்து என்னோடய மெம்பர்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி டக்குன்னு வீடியோ எடுத்து நம்ம லேட்டாக போட்டோம். அது என்ன என் நான் வீட்டோட பைத்தியக்காரியால் தான் நான் போட்டேன். என் வீட்டில் வந்து ஒன் ஃபீமேல் தான். அந்த பைத்தியக்காரி யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த பைத்தியக்காரியால் தான் நான் போட்டேன். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. என் ஃபோனு தரல, 10:10க்கு தருது. 10 மணிக்கு தருன்னு சொன்னது 10 நிமிஷம் லேட் ஆகுது. அதுவும் எங்கள் வீட்டில் உள்ள அப்பா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 11 o'clock வாங்கி விட்டு போயிடுவார் ஃபோனை. இந்த நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன்? லூஸுங்க, வீட்டில் இருக்கிற எல்லோரும் லூஸுங்க, அறிவே இல்லை. நான் வந்து நான் எப்படி வீடியோ போடுறது? வீடியோ போடணும். நான் எப்போ கேம் விளாடுவோம்ல, கேம் எடுத்தால் தானே வீடியோ போட முடியும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறதுண்ணா, இந்த வீட்டில் வந்துட்டு அது எல்லாம் ஃபுல்லாக பிரச்சனையாகவே இருக்குது. அது என் தம்பி நாளைக்கு எக்ஸாம் வந்து ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 மாதம் ஹாலிடே. நான் படிக்கிற ஒரு நாரை பிடிச்ச ஸ்கூலுக்கு வந்து 1 மாதம் கூட ஹாலிடே. எல்லாருக்கும் இது எப்படியோ இருக்கும், உங்களுக்கும் தெரியும். அதாவது உங்கள் தம்பியெல்லாம் அண்ணனுக்கு சீக்கிரமாக எப்படியும் எக்ஸாம் முடிச்சிடும். உங்களுக்கு மட்டும் வந்து அவங்களாம் 2-3 மாதம் லீவ் கிடைக்கும், உங்களுக்கு மட்டும் 1 மாதம் மட்டும் நீங்கள் அதே கேஸ் தான் இங்கேயும். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இந்த கேஸ் ஏதாவது வீடியோ எப்படி லைக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் யாருக்கும் தெரியும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க. அதனால் லைக் பண்ணி போனாலும் கமெண்ட்டே பண்ணி விட்டு போங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணி விட்றேன். என்ன என் தம்பி நாளைக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் முடியுது, நாளிலேருந்து ஜாலியாக இருக்க போகிறான். சரி, வயிறு எரியுது, எரிச்சலாது எனக்கு. ஆனால் வந்து இதுலேயும் ஒரு டாப்பிக்காக இன்னொன்று ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, அவனுக்கு வந்துட்டு அவன் நல்ல ஸ்கூல் இல்லை. ஆக்சுவலாக தான் நல்ல ஸ்கூல்லே. என் ஸ்கூலோட போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, கொஸ்டின் பேப்பர் சப்பையாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பரோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா வந்து 3 மாதம் ஹாலிடே. ஆனால் அது மொக்க ஸ்கூல். என் ஸ்கூலில் வந்துட்டு கஷ்டமான பேப்பர் இருக்கும், கிரிஞ்சான பூமர் ஆண்டிஸ் ப்ளஸ் அங்கிள்ஸ், டஃப்பான கரெக்ஷன்னு. இதுக்கு மேலே என்னதுன்னா வந்துட்டு தமிழில் உள்ள கிரிஞ்சான ஒரு ஆண்டி. அதுக்கப்புறம் ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து கூட 1 மாதம் தான் ஹாலிடே கூட. ஆனால் என்னோடய ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூல். சரி, இப்போ எல்லாமே என்னோடய ரேண்ட்டை கேட்டிருப்பீங்க. ஸோ என் ரேண்ட்டை கேட்டு யாருக்குமே இந்த ரேண்ட்டை வந்துட்டு தெரியுதோ வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் புலம்ப வந்து நிற்கிறேன், என் ரேண்ட்டை கொஞ்சம் கேளு. என் ரேண்ட்டை கொஞ்சம் கேளு. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஏன்னா வந்து என்னால் வீடியோ வந்து இப்போ எடிட் பண்ணுற நிலமையில் இல்லை. எனக்கு டக்குன்னு இந்த வீடியோ எடுத்து போடணும் தான். நானே வந்துட்டு ஒரு 17 நிமிஷம் வீடியோ தான் இருக்குது. நான் அதான் இந்த 5 நிமிஷம் வீடியோ எடுத்து போட்டேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். எங்கே தம்பி இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் ஓடிடு, இந்த மாதிரிலாம் குதிச்சா வந்துட்டு என்ன அர்த்தம்? ஸோ ஓகே, 3v0. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரேண்ட்டை தான் ஏறுவேன். எப்போயுமே நம்ம வீடியோவில் வந்து 3 நிமிஷம் ரேண்ட்டு 3 நிமிஷம் அப்டேட்டாக தான் இருக்கும். இந்த வாட்டி வீடியோ 5 மினிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக 3 நிமிஷம் வந்து ரேண்ட்லேயே போயிடுச்சு. ஸோ 2 மினிட்ஸ் மட்டும்தான். அதாவது என்னது இதுக்கு தான் இந்த ஸ்கூலில் பிறந்த, என் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும்னு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக மாற்றிடுவேன். நான் இப்போ 7th படிக்கிறேன்னா நெக்ஸ்ட் 8th என்ன போகிறேன்னா வந்துட்டு 9th கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லே இருக்க மாட்டேன். நாசமாக பிடிச்ச ஸ்கூலு இதுக்கு இந்த ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். ஓகே, சரி, ரேண்டது உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. நான் சொன்னேன், இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எனக்கு காலேஜ் படிக்கிறீங்கன்னு யூடியூப் நல்லா சொல்லி விட்டுருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு நான் 7th படிக்கிறேன், எனக்கு புதுசாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன தம்பி நீங்கள் புகையிலேருந்து வருவோன்னு நினச்சி இந்த மாதிரி இருக்கீங்களே,
எங்கே இருக்கான்? கீழே எங்கேயோ இருந்த மாதிரியே இருந்துச்சே. அவன் கீழே போய் அடிக்கலாம். சுரங்கப்பாதையில் அடிப்பதான் நம்ம அரசன் என்று கூறி நம்ம மேலே போகலாம். ஸோ அந்த வீடியோ நம்ம எத்தனை கீழே அடிச்சிருப்போம்னு வந்து கடைசியாக காட்டுறோம். எத்தனை கீழே அடிச்சோன்னு கீழே கமெண்ட் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வீடியோவில் சந்திக்கலாம். பை கேஸ். நீங்கள் அப்படியே கீழே என்னென்னு பக்கத்தில் போயிருங்க. ஓகே பை கேஸ். ஹேவ் அ நைஸ் டே.